வணக்கம். செல்வகுமாரின் இலங்கை மற்றும் ஆசிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கைக்கு வானிலை முன் எச்சரிக்கை. 2025 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இலங்கையை பார்ப்போம். முதல்ல இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மழை ஓய்ந்து தெளிவான வானம் நீடித்து கொண்டிருக்கிறது. குளிர் வந்திருக்கிறது. காரணம், ஏற்கனவே இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில் இருந்த மாலத்தீவு வரைக்கும் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஏற்றியது. கிழக்கு காற்றில் தான் நீராவி இருந்தது. இப்போ கிழக்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால குளிரலை இருக்கிறது. குளிரலையின் வழித்தடமாக இருக்கிறது இலங்கை. தமிழ்நாடு வழியாக பயணிக்கக்கூடிய குளிரலை இலங்கை வழியாக பயணிக்கிறது. இந்த நிகழ்வானது கிழக்கு நோக்கி பயணித்து புதிய நிகழ்வோடு ஒன்றிணைந்து கிழக்கு நோக்கி புறப்படும். அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஒன்றிணைந்து பிறகு அது கிழக்கு நோக்கி புறப்படும், மேற்கு நோக்கி புறப்படும். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டங்கள் வரும். குளிர் குறையும், மேகமூட்டங்கள் வரும். 23, 24 இன்றைக்கு நாளைக்கு மேகமூட்டங்கள் இருக்கும். ஆங்காங்கே தூறல் கொடுக்கலாம். பெரிய மழை இல்லை இன்றைக்கு நாளைக்கும். கிறிஸ்மஸுக்கு பிறகு சரியாக சொல்லப்போனால் 27ஆம் தேதியிலிருந்து 26 மேகமூட்டம் தூறல் தான். 27ஆம் தேதியிலிருந்து லேசான மழையாக மாறும் இலங்கைக்கு. 28 மிதமான மழையாக மாறும் ஒரு சில இடங்களில். 29 கனமழையாக மாறிவிடும். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கனமழை காத்திருக்கிறது. வடக்கை விட கிழக்கு மாகாணங்கள் நிறைய மழை தெரியுது. அதாவது திரிகோணமலை, முல்லைத்தீவு, அப்படியே கீழே தெற்கே கல்முனை வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போது 29. 30 தொடர் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 30ஆம் தேதி 31ஆம் தேதி தொடர்ச்சியான மழை நிகழ்வானது இலங்கைக்கு நெருக்கமாக, இலங்கைக்கு தென்கிழக்கே கிழக்கு பகுதியை, தென்கிழக்கிலிருந்து இலங்கை கிழக்கு பகுதியை அடையும். பிறகு வட இலங்கை கூட நெருங்கி வரும், நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி. ஆகவே வரக்கூடிய 29 தொடங்கக்கூடிய மழை 30, 31 கனமழையாக இருக்கும் இலங்கைக்கு கண்டிப்பாக. ஆக இந்த நிகழ்வு படிப்படியாக மழைப்பொழிவை அதிகரிக்க செய்ய போகிறது. வரக்கூடிய 30, 31ஆம் தேதி எல்லாம் தொடர்ந்து இது மேற்கு நோக்கித்தான் நகரும். இன்னும் மாதிரியெல்லாம் சரியாக காட்டலை. ஆனால் ஒரு சில மாதிரிகள் ஓரளவிற்கு நம்முடைய கணிப்புக்குள்ளே வந்திருக்கு. சிலதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒருமித்த கருத்தாக அமைந்துவிடும். இந்த மாத இறுதி நாட்கள் முதல் ஜனவரி 7ஆம் தேதி 6ஆம் தேதி வரை இலங்கைக்கு கனமழை இருக்கும். 6ஆம் தேதி வரை. ஆகவே இந்த நிகழ்வு இலங்கைக்கு 29 மழைப்பொழிவை தொடக்கும். 30, 31 கனமழை பொழிவை கொடுக்கும். தொடர் மழை பொழிவையும் கொடுக்கும். மிக கனமழை, அதிக கனமழை, அதீத மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்குது. 30, 31. அதை விட 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே மழை நாள் தான். இலங்கை ஊடாக நிகழ்வானது மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் நோக்கி போகும்னு சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்வு அரபிக்கடல் போலன்னா கூட இலங்கை அருகே தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மிக மெல்ல நகர நிகழ்வாக இருக்கும். மிக மிக மெல்ல நகர்ந்து போராடி செயலிழக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கும் போது நீடித்து நின்ற மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மழை முடிந்து விட்டது என்று இலங்கையில் நினைக்க வேண்டாம். நாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். தற்பொழுது மழை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். மீண்டும் மறு குடி அமர்வு என்பது பிப்ரவரி 15 வரை தள்ளி வைக்கணும். மழையானது ஜனவரியில் நிறைய இருக்கு. இலங்கையோட தெற்கு மாகாணங்களுக்கு பிப்ரவரி 15 வரை இருக்கு. இப்போ இந்த நிகழ்வு 29ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்க போகுது. அதுக்கடுத்தது 10ஆம் தேதி 11, 12, ஒருவேளை 14 இடைவெளி கொடுக்கலாம். இல்லை பொங்கல்லையும் மழை இருக்கலாம். இப்படி 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 10லிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 25 வரைக்கும் சுமார் ஒரு 3 நிகழ்வு 2 நாள் இடைவெளி விட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் இலங்கைக்கு பெருசாக இடைவெளி இருக்காது. தமிழ்நாட்டு கூட இடைவெளி இருக்கும். இலங்கைக்கு பெரிதாக இடைவெளி இருக்காது. நிறைய மழை ஜனவரிலையும் இருக்குது, ஜனவரி இறுதியிலையும் இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வேணால் 25ஆம் தேதி ஜனவரி 25 குறையலாம். ஆனால் இலங்கைக்கு ஜனவரி இறுதியில் இருக்குது. பிப்ரவரி 15 தேதி வரைக்கும் தென் இலங்கையில், தென்கிழக்கு இலங்கைக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆக கடந்த வருஷமே பிப்ரவரி 15 வரையும் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த ஆண்டு ஏற்கனவே பல முறை அணைகள் திறக்கப்பட்டு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியது. மீண்டும் அணையோட
அணை நீர் குறைக்கப்பட்டு மீண்டும் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 29ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை அதிகமாக இருக்கும். மீண்டும் அணையிலிருந்து நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படியே அணை நீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடத்தில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கையும் மழைப்பொழிவு நிலச்சரிவு ஏற்படுத்திய இடங்களில் வெடிப்புகளில் மீண்டும் ஒரு நிலச்சரிவையும் அதே போல் பாதிக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக 29க்கு மேலே இருக்கிறது என்பதையும் அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும். முன்னெச்சரிக்கை மிக மிக தொடர்ந்து அவசியமாக தேவைப்படுகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கடந்த முறை பெரிய மழைப்பொழிவுகளை ஏற்படுத்திய பாதிப்பு சிறுமழை கூட இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாம் வெடித்திருக்கிறது, இலகி போயிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு 2, 3, 5, 10 ஏன் சாதாரண நீடு கூட அன்றைக்கு 25 சென்டிமீட்டர் கொடுத்தது. இதுவும் 25 சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வு வந்து முதல்ல கிழக்கு மாகாணங்களுக்கும் வடக்கு மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். படிப்படியாக தான் கொழும்புக்கு முன்னேறும். கொழும்புக்கெல்லாம் இந்த மாத 31ஆம் தேதி 30ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஜனவரியில் முதல் வாரத்தில் நிறைய மழை இருக்குது கொழும்புக்கும். ஒட்டுமொத்த இலங்கைக்கும் 30லிருந்து 6ஆம் தேதி ஜனவரி 6 வரை நிறைய மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதுக்கப்புறமும் நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும். அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியாவை பார்ப்போம். சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைந்து இருக்கிறது. காரணம் என்னென்னா நிகழ்வு எல்லாம் அங்கிருந்து வங்கக்கடலுக்கு வந்துருச்சு. மேலும் ஒரு நிகழ்வு இந்தோனேஷியா வழியாக வந்துட்டு இருக்கு. ஆகவே இது ஒரு குளிரோடு இணைந்த நிகழ்வாக இருக்கிற காரணத்தினால குளிர் சதவீதம் கூடுதல் இருக்கிற காரணத்தினால மழை இல்லாத வாட்டும் குளிரை கொடுத்துட்டு இருக்கு மலேசியா சிங்கப்பூருக்கு. ஆனால் மழையும் இருக்கு. பாதிப்பு அதாவது ஏற்கனவே வெள்ளம் பாதித்து விட்டது. அது கூட பெரிய வெளியில் தெரியாத அளவிற்கு வெள்ளம் பாதித்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை விட குறைவான மழை தான் மலேசியாவிற்கு. ஆனால் வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் வாரம், ஏன் ஜனவரி இறுதி வரைக்குமே சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை இருக்குது. பொங்கலுக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை இருக்குது. ஆனால் சிங்கப்பூருக்கு எவ்வளோ பெய்தாலும் திடீர் மழை, திடீர் தெளிவான வானம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து பாதிக்கில்லாத மழைப்பொழிவை கொடுக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மழை கனமழை இருக்கும். திடீரென்று இடைவெளி கொடுத்தாலும் வடிந்துவிடும். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மேலும் மழைகள் இருக்கிறது. இந்தோனேஷியாவிற்கும் இருக்குது. இனிமேல் தான் மழையே இருக்குது. குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால மழையோட அளவு குறைந்து குளிர் வாட்டும், குளிர் சாரல், தூறல், மிரட்டும் வானம் எல்லாம் நீடித்து கொண்டிருக்கு. அது இந்த மாத இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் வலுவான மழைப்பொழிவை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கொடுக்கும். சிங்கப்பூர் மலேசியாவை விடங்க மேற்கத்திய இடையூறு வழித்தடம் இருக்கு பாருங்க, அதுதான் திடீர் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஏற்கனவே மேற்கத்திய இடையூறு இமயமலையில் வந்து இமயமலையோட மேல் பகுதி மற்றும் திபெத் பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அடுத்த நிகழ்வு எப்படின்னா இந்த மாத இறுதி நிகழ்வு ஈரான் ஈராக் வழியாக நேரடியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கு, அதாவது டெல்லி உட்பட உத்தரப்பிரதேசம் உட்பட வந்து இந்த மாத இறுதி நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது நேரடியாக மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்து அப்படியே ஜோர்டான் மற்றும் சிரியா, சவுதி அரேபியாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு சவுதி அரேபியா விட குவைத்துக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். குவைத்தை விட ஈரான் ஈராக், அங்கிருந்து கொண்டே அது கத்தாருக்கும் அதனை ஒட்டியுள்ள UAE பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு ஈரான் ஈராக்குக்கு நிறைய பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அப்படியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலையோட காஷ்மீர் பகுதிக்கு வரும். காஷ்மீர் பகுதிக்கு வந்து பிறகு இமயமலையோட உச்சி பகுதி மற்றும் தெற்கு பகுதி வழியாக, அதாவது நேபாளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் டெல்லி, சத்தீஸ்கர் மற்றும் உத்தரகாண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார், ஜார்க்கண்ட் வழியாக மேற்கு வங்கத்துக்கும் மழைப்பொழிவை வடக்கு பகுதியில் கொடுத்து கொண்டு அருணாச்சல பிரதேசம் நோக்கி நகரும். இந்த மாத இறுதியில் மேற்கத்திய இடையூறோட தாக்கம் அரபு நாடுகள்லையும் ஆப்கானிஸ்தான், ஈரான் ஈராக், பாகிஸ்தான் உள்ளிட்ட அரபு நாடுகளை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும் அதே போல் இமயமலை பகுதிகளுக்கும் இமயமலை ஒட்டியுள்ள இந்திய மாநில பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. நிறைய மழைப்பொழிவு மேற்கத்திய இடையூறு இந்த மாத இறுதி மற்றும் ஜனவரி மாத முதல் வாரத்தில் இருக்குது. ஆகவே மழைப்பொழிவு தொடர்ந்து இந்த அச்சுறுத்தும் மேற்கத்திய இடையூறு மழை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கெல்லாம் இமயமலை வரைக்கும் இந்த மாத இறுதியிலேயும் ஜனவரி மாத முதல் வாரத்தில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.